கேசவா கேசவா கேசவான்றான். ஏன் கேசவனை பற்றி அவள் அப்பாவும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் பேசுகிறேன்னா, பெருமாளுக்கு நிறைய பேர் இருக்குது. தாமோதரன், ஸ்ரீதரன், மாதவன், வைகுந்தன், கோவிந்தன். ஏன் கேசவன்னா, அந்த கேசவனை எல்லா ஆழ்வார்களும் கொண்டாடி இருக்காங்க. கெடும் இடராய எல்லாம் கேசவா என்னனாலும் நம்மாழ்வார் சொல்கிறார். இவன் என்ன கேசவன் கால் பிடிக்கிற அந்த நம்பி கேசவன் கால் பிடிக்கிற நாள் என்னைக்கு வருன்ற ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில். இவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன கேசவன்னா, தாயை விட சிறந்த உறவு இல்லை. 1000 உறவு இருக்கலாம், அப்பா அம்மா தம்பி அண்ணன், பெற்ற தாய், அதுக்கு நிகரான உறவு இல்லை. கங்கைக்கு நிகரான ஒரு புண்ணியமான நதி கிடையாது. காசிக்கு நிகரான கேத்திரம் கிடையாது. கேசவனுக்கு நிகரான திருநாமம் இல்லைன்றார். இது எல்லா புராணங்களும் சொல்கிறது, எல்லா பெரிய மனிதரும் மகான்களையும் சொல்லிட்டார். கையை தூக்கி சொல்லிட்டார், கேசவா. அதனால தான் இடர் வேணுமா, இடர் நீங்கணுமா, உனக்கு உன்னுடைய இடர் நீங்கணுமா, கேசவன் அப்படின்றார். எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் அவள் அப்பாட்டேருந்து கற்றுன்னு இருக்கா. இது எல்லாமே ஒன்று ஒன்று. அப்போ நீங்கள் ஒரு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கல்யாணம் ஆண்டாள் வாழ்ந்த காலம் என்ன, 8ஆம் நூற்றாண்டு, 2025 இப்போ கூட எங்கேயாவது நம்ம இதில் கல்யாணம் நடந்ததுன்னா, ஆண்டாள் கொண்ட அந்த கிளி, அவளை மாதிரி ட்ரெஸ்ஸு, அவளை மாதிரி இது, அந்த வாரணமாயிரம் சொல்லாமல் எங்கேயாவது நடக்கிறதா? அந்த சீர்பாட்டுன்னு பேர். இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இதுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த வாரணமாயிர சோழ வளம் செய்துன்னு அந்த 10 மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத அம்மி மிதிக்க, அம்மி மிதிக்கிறதுன்னு கால் எடுத்து வச்சு காசி யாத்திரைங்கிறான். இது எல்லாத்துக்கும் ஃபவுண்டர், பிரசிடென்ட்டு, நிறுவிய தலைவர், நிறுவன தலைவர்னு ஆண்டாள் தான். நம்ம எந்த காப்பிரைட்ஸும் அவளுக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம காப்பிரைட்ஸ் கொடுக்கணுன்னா அவள் இதெல்லாம் பண்ணால், இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த நாடு கலாச்சாரத்தோடையும் பண்பாட்டோடையும் இருக்க வேண்டும், இதையெல்லாம் அனுபவிங்கன்றா. அவள் தனியாகவே ஆண்டாள்கிட்ட என்ன நீங்கள் பெரிய ஸ்பெஷாலிட்டி கேட்டால், ஆண்டாள் தான் அவளை ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்கிறதா, அவரை எல்லாருக்குமான தலைவி இதுன்னு சொல்கிறதா, அவள் தன்னுடைய அந்த பக்தி என்கிற தனிச்சொத்தை பொது சொத்தாக்கியவன் சொல்கிறதா, அவன் நினச்சா தானாக கண்ணன் அடைஞ்சிருக்கலாம். காலையில் விடிகார்த்தால எழுந்து அவள் எல்லாரும் தோழி வீட்டுக்கும் போய் எழுப்பி எல்லாத்தையும் சொல்லி இந்த பாசுரத்தை படைச்சு, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னா, வாழ உலகினில் பெய்திடாயினா. அவள் எதையாவது தனக்காகவே அவள் அப்ளிகேஷனே போடல. அவள் ஒரு பாவம்தான், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் சொல்கிறான்ல. இதுக்கு போட்டு ஒரு ஐஃபோன் போட்டால் ஆண்டாள். ஆண்டாளுக்கு தான் நீங்கள் எல்லா ரைட்ஸும் கொடுக்கணும்.